வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். சமயம் சார்ந்து பேசும்போதெல்லாம் சமய ஒழுக்கம், சமய விஷயங்கள், சமய கல்வி இவற்றையெல்லாம் படித்து தெளிந்து மனதளவில் வைத்து கொண்டால் போதும், சமய சின்னங்களை தரிக்க வேண்டியது இல்லை என்ற ஒரு கோட்பாடு பரவலாக இருந்து வர பார்க்கிறோம். சமய சின்னங்கள் என்று நான் சொல்லுவது புறச்சின்னங்கள், அகச்சின்னங்கள் என்று இரண்டு விதமாகவும் உண்டு. அதிலே அகச்சின்னங்கள் அந்த சமய கோட்பாடு என்ன என்பதை சரியாக தெளிந்து கொண்டு எந்த ஒரு உயிருக்கும் தீங்கி நினைக்காததாய், ஏனையோருக்கு துன்பம் கொடுக்காததாக, கொடுஞ்சொற்கள் பேசாமல் எப்போதும் மற்றவருக்கு உதவும் பாங்கோடு நன்மை செய்பவராக மனத்தளவிலே தூய்மையோடு இருப்பது, இது ஒன்று. இரண்டாவது, புறச்சின்னங்களாக இருக்கக்கூடியது. சைவ சமயத்திலே திருநீறு தரித்தல், சிவபெருமானுடைய கண்மணியாக கொண்டாடப்படும் ருத்ராட்சத்தை மாலைகளாக்கி அதை உடம்பிலே எங்கெங்கு தரிக்க வேண்டுமோ அந்த விதிக்குட்பட்டு தரித்தல், இது போன்றவைகளை சமய சின்னங்கள் என்று சொல்லுவோம். நாவில் எப்போதும் இறைவனுடைய திருநாமம் அங்கே ஜபித்துக்கொண்டே இருக்கும்படியாய் செய்தல், இவைகளெல்லாம் சமய சின்னங்கள். இதையெல்லாம் தரித்திருப்பதின் அவசியத்தை நமக்கு சமய நூல்கள் தெளிவாக சொல்லுகின்றன. எப்போதும் திருநீறு தரித்திருக்க வேண்டும், எப்போதும் சிவபெருமானுடைய சிந்தனை எப்போது தான். எந்த செயல் செய்தாலும் அதெல்லாம் தேவையில்லை, நான் இறைவன் நினைப்பிலேயே இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அப்படி சொல்பவர்கள் எவ்வளவு நேரத்திற்கு ஒரு நாளில் இறை சிந்தனையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை அவரவர்கள் பரிசோதித்து பார்த்து கொள்ள வேண்டியது. அப்படி அல்லாது திருநீறு தரித்தல் முதலியவற்றுள் ஈடுபடும் போது நம்மையும் மீறி சிறியளவிலேனும் ஒரு பொய் சொல்லி தப்பிக்கலாம், இன்று ஒரு நாள்தானே இதை செய்யலாம் என்றெல்லாம் கூடாதவற்றை செய்ய துணியும் போது அணிந்திருக்கக்கூடிய அந்த சின்னம் நம்மை குறைந்தபட்சம் தடுக்கும். அதற்காக வேண்டியாவது, இது மட்டும் காரணம் இல்லை, ஆனால் அதற்காக வேண்டியாவது செய்தல் என்பது இறைவனுடைய திருவருள் திறமாக விளங்கக்கூடியது திருநீர். பல பேரும் அதை அந்த திருநீரை தரித்து கொள்ளும் போது, என்றோ ஒரு நாள் நீ இப்படி மண்ணாகித்தான் போகப் போகிறாய், அதனால் இதை தரித்து கொள்ளும் போதெல்லாம் உன் ஆணவம் நீங்கும் என்றெல்லாம் அவரவர் மனதில் தோன்றியபடி அவரவர் இஷ்டத்திற்கு பொருள் சொல்லுகிறார்கள். அவற்றையெல்லாம் கொள்ள வேண்டியது இல்லை. திருநீரு என்பது பரம மங்களமானது. அது ஏதோ எல்லாம் முடிந்த பிறகு நீயும் ஒரு பிடி சாம்பல் தான் என்பதை காமிப்பது மட்டும் இல்லை, அது மங்களகரமானது. இறைவனுடைய சம்பந்தத்தை அவன் அருள் வடிவிலே நாம் பெறுகிறோம் என்றால் அந்த அருளுக்கு ஒரு வடிவம் கொடுப்பது இந்த திருநீர். அதனால்தான் திருநீரை ஒரு பெட்டகத்தில் வைத்திருந்தால், ஒரு சம்புடத்தில் வைத்திருந்தால் அதை இறைவனாகவே வணங்க வேண்டும். திருநீர் அதனால்தான் யாராவது தரும்போது அத்தனை தூரத்திற்கு இறைவனே நம் கரத்திற்கு வருவது போலே பாவித்து அதை பெற்று அணிந்து கொள்ளுகிறோம். இறைவனுக்கு என்ன முக்கியத்துவம் தருகிறோமோ, அவரை எப்படி கொண்டாடுகிறோமோ அதே முக்கியத்துவம், அந்த கொண்டாட்டம் அவன் வடிவேயான திருநீற்றிற்கும் உண்டு என்று பார்க்கிறோம். அத்தகைய சிறப்பு வாய்ந்த திருநீற்று முதலிய சின்னங்களை, சிவச்சின்னங்களை தரித்திருப்பதின் அவசியத்தை பல இடங்களிலே நம்முடைய ஆச்சாரியர்கள் காண்பித்து கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் ஒருபடி போய் அப்படியான சின்னங்கள் தரித்து வருபவர்கள் அவர்களெல்லாம் இறைவனுடைய வடிவம் என்றே கொள்ள வேண்டுமாம். திருநீறு தரித்து ருத்ராட்சம் அணிந்து வரக்கூடிய அடியவர்களை இறைவன் வடிவமாகவே பார்ப்பது என்பதும் இங்கே விதிக்கப்பட்டிருக்கிறது. அதை விடுத்து அவர்கள் யார், அவர்களுடைய எண்ணம் என்ன, அவர்களுடைய கல்வித் தகுதி என்ன, அவர்கள் பிறந்த குலம் என்ன, அவர்கள் அறிந்த விஷயம் என்ன, இப்படியெல்லாம் ஆராய்ந்து அதன் பிறகு ஆஹா இவர் என்னை விடவும் வாசித்திருக்கிறார், என்னை விடவும் செல்வந்தராக இருக்கிறார், என்னை விட பல தலங்களுக்கு போய் வந்திருக்கிறார், அதனால் அவரை நான் வணங்குகிறேன் என்று கொள்ளுவது தவறு. திருநீறு ருத்ராட்சம் அணிந்திருக்கும் பட்சத்தில் அந்த அடியாரை கைகூப்பி வணங்கி அவரை நடமாடும் கோவிலாக பார்த்து நகர வேண்டியது. அந்த அளவிலே ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டியது. அடியார்கள் என்று வந்துவிட்டால் அவர்களை அந்த அளவில் வணங்கிவிட்டு செல்ல வேண்டியது. அவர்களிடத்தே போய் அவர்களுடைய பின்புலம் என்ன, அவர்கள் யார் என்ன, அதற்கு பிறகு நான் மதிக்கலாமா என்பன போன்ற எண்ணங்கள் தவறாகவே கருதப்படுகிறது. அந்த நிலையில் சிவச்சின்னங்கள் தரித்து வந்த அடியார் ஒருவரை அந்த சின்னங்களுக்காகவே தன் உயிரை கொடுத்தும் காத்த ஒரு நாயன்மாரை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கிறோம். நடுநாட்டு பகுதியிலே இன்றைய திருக்கோவலூர் என்றழைக்கப்படும் திருத்தலம், அது பெண்ணையாற்றங்கரையிலே, தென்பெண்ணை ஆற்றின் கரையிலே இருக்கக்கூடிய தலம். அந்த ஊரிற்கு தலைமையாக விளங்கக்கூடியது சிவபெருமான் வீரட்டானமாக சொல்லப்படும் கீழையூர் என்ற பகுதி. இது திருக்கோவிலூருக்குள்ளேயே இருக்கக்கூடிய பகுதி. அங்கே வீரட்டேஸ்வரராக இறைவன் வீரச் செயல்கள் புரிந்த 8 தலங்களில் ஒன்றாக திருக்கோவில் வீரட்டம், வீரஸ்தானமாக அட்ட வீரட்டானத்தில் ஒன்றாக இருக்கிறது. இந்த தலத்திலே இறைவன் அந்தகாசுரன் என்ற அசுரனை சம்ஹாரம் செய்து அருளினார். அந்த சம்ஹார செயல் நடந்த இடம் திருக்கோவலூர். அதையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையுமாய் சேர்ந்து ஆண்டு வந்த ஒரு மன்னர், அவரை பற்றித்தான் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிறோம். அவருடைய பெயர்
மெய்ப்பொருள் நாயனார். அவர் உண்மைப் பொருளின் வடிவமாகவே இருந்தாராம். உண்மைப் பொருள் என்பது இறைவன். இறைவனை எல்லாவற்றிலும் காணக்கூடிய சிறப்பு, அதனால் அவரை மெய்ப்பொருளார் என்று அழைக்கிறார்கள். இவர் அந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த ஒரு குறுநில மன்னர் தான். இவரை வெல்லுவதற்கு மூவேந்தர்களும் முயற்சித்தும் முடியவில்லையாம். இவருடைய அருள் வலிமை அப்படி. இறைவன் திருவருள் துணையினாலே இவரை வெல்லுவதற்கு மற்றைய பேரரசர்களால் கூட முடியவில்லை. அதிலும் குறிப்பாக முத்தநாதன் என்ற பேரிலே ஒரு அரசன், அவன் அருகிலிருந்த ஒரு பகுதியை ஆட்சி செய்து வந்தான். அவனுக்கு ஒரு ஆசை. இந்த மெய்ப்பொருளார் இருக்கிறாரே, அவர் ஆட்சி செய்து வருகிறார், அவரை மூவேந்தர்களாலும் வெல்ல முடியவில்லை, அவரை நான் வென்று விட்டால், 3 அரசர்களும் பேரரசர்கள், அவர்களெல்லாம் கூட வெல்ல முடியா சிறப்புடைய மெய்ப்பொருளாரை நான் வெல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு. அவரை போரிலே கண்டு வெல்லலாமா என்று பார்த்தால் முடியவில்லை. அவருடைய வீரம் அப்படி இருக்கிறது. இறைவன் திருவருள் துணையினாலே சென்ற திசையெல்லாம் அவர் வெற்றி வாகை சூடி வந்தார். அதனால் அவரை நேராக சென்று பார்த்து போரிலே மோதி ஜெயிக்க முடியாது. சரி, சூழ்ச்சியால் அவரை வெல்லலாம் என்று இறங்குகிறான். வஞ்ச எண்ணம் அது எந்த அளவிற்கு ஒருவனை தள்ளுகிறது பாருங்கள். வீரனுக்கு இது அழகா, ஆனாலும் ஆணவமானது ஆசை வடிவிலே வந்து அவனை தாக்க எப்படியாவது வெல்ல வேண்டும் என்ற நிலைக்கு வந்து விட்டான். அதனால் நேரடியாக வெல்ல முடியாவிட்டால் என்ன, தந்திரமாக போய் அவரை பார்க்கிறேன் என்று புறப்பட்டான். என்ன செய்யலாம்? யார் வடிவிலே சென்றால், என்ன வேஷத்தில் சென்றார் மன்னரை உடனடியாக சென்று பார்க்க முடியும்? சிவனடியாராக செல்வோம். அடியாருடைய திருவேடத்திற்குத்தான் மெய்ப்பொருளார் முக்கியத்துவம் தருவார். அடியாராக யார் சென்றாலும் அவர்களை வணங்கி வழிபடக்கூடியவர் அவர். அதனால் சிவனடியாராக பொய் வேடம் தாங்கி செல்லலாம் என்று புறப்பட்டானாம். பொய்யாக அங்கே சடை வளர்த்து கொண்டு அதையும் வாரி முடித்து கொண்டு நெற்றி நிறைய திருநீரு, உடம்பெல்லாம் திருநீரு பூசிக்கொண்டு ருத்ராட்ச மாலைகள் மணிகள் அணிந்து கொண்டு கையிலே ஓலைச்சுவடி கட்டுக்கள் சிலவற்றையும் சுமந்தானாம். அந்த கட்டுக்கு நடுவே அவன் வஞ்ச எண்ணமாக ஒரு குறுவாளும் சொருகப்பட்டு இருந்தது. அதை மற்றவர்கள் பார்க்க முடியாதபடிக்கு ஓலைச்சுவடி கட்டை சுற்றி பட்டுத் துணியால் போர்த்தி கொண்டான். நேரே புறப்பட்டு அரண்மனைக்கு சென்றான். மெய்ப்பொருளார் அரண்மனையிலே ஒரு விதி, சிவனடியார் வந்தால், யாரொருவர் அடியார் திருக்கோலத்தோடு திருவேடத்தோடு வந்தாலும் அவரை எந்த இடத்திலும் தடுத்து நிப்பாட்டக்கூடாது. நேரடியாக அரசனிடம் கொண்டு வந்து அவரை சேர்க்க வேண்டும். அந்த அளவிற்கு அடியார்களுக்கு அங்கே முக்கியத்துவம் தரப்பட்டிருந்தது. அந்த நிலையிலே மெய்ப்பொருளாரை சந்திக்க முத்தநாதன் இந்த வேடத்தில் புறப்பட்டான். திருவேடம் தாங்கி புறப்பட்டான். அவன் உள்ளே பொய்யும் வெளியே பொய்யுமாய் இருக்கக்கூடியவன். உள்ளே அத்தனை தூரத்திற்கு வஞ்சமும் சூழ்ச்சியும் இருக்க, வெளியே அவன் திருநீறு ருத்ராட்சம் அணிந்திருந்தாலும் அதெல்லாம் பொய் வேடமாகவே போட்டுக்கொள்ளப்பட்டது. அந்த நிலையில் அவன் வந்தான். அரண்மனை விதியின்படி வாயில் காவலர்கள் ஒருவரும் அவரை தடுத்து நிறுத்தாது நேரே கொண்டு போய் அரசன் இருந்த பகுதி வரையிலும் கொண்டு அழைத்து சென்றார்கள். அடியவர் ஒருவர் வருவதை பார்த்து எழுந்து நின்று வணங்கிய அரசன் உடனடியாக அவனோடு அங்கே இருந்த அரசியார் மந்திரிமார்கள் எல்லோரையும் வெளியேறச் சொல்லிவிட்டான். அந்த அடியார் வேடத்திலே வந்த முத்தநாதனை ஒரு உயர்ந்த ஆசனத்தில் அமரச் சொல்லி அரசர் அவன் அருகே அமர்ந்து கொண்டார். ஆனால் வேக வேகமாக முத்தநாதன் உள்ளே வந்தபோதே அவன் வஞ்சமும் சூழ்ச்சியும் அவனுடைய முகத்திலே தெரிந்ததாம். அதை பார்த்த மன்னருடைய மெய்க்காவலிலே இருந்த தத்தன் என்றழைக்கப்படும் தலைமை பொறுப்பிலே இருந்தவர், படை தளபதியாக இருந்தவர், மன்னனுடைய மெய்க்காவல், அந்த நிலையில் இருந்தவருக்கு யாரை பார்த்தாலும் அவருடைய தன்மை என்ன குணம் என்பதை ஒரு நொடிப்பொழுதில் அறிந்து விடுவார்கள். அத்தனை தூரத்திற்கு பழக்கம். அந்தபடிக்கு உள்ளே வந்த முத்தநாதனை பார்த்த தத்தன், இவரை பார்த்தால் அடியார் திருவேடமெல்லாம் பொய் போலே இருக்கிறது, இது வேடமணிந்திருப்பது போல் இருக்கிறது, இவர் ஏதோ ஒரு சூழ்ச்சி செய்யத்தான் இங்கே வந்திருக்கிறார், அதனால் மன்னருக்கு ஆபத்து நேரலாம் என்ற எண்ணத்தில் எல்லோருக்கும் விடை கொடுத்து மன்னன் அறையிலிருந்து அனுப்பிவிட்டாலும் இவர் மட்டும் அறையை விட்டு வெளியேறியவர் ஓரமாக ஒதுங்கி நின்று கொண்டார். என்ன நடந்தாலும் மன்னரை பாதுகாக்க வேண்டியது அவருடைய தலைமை பொறுப்பு. அதனால் வந்தவரிடம் சந்தேகம் இருந்தபடியால் இவர் அங்கேயே நின்று கொண்டார். அந்தபடிக்கு வந்தவனை, முத்தநாதனை சிவனடியாராக பாவித்த மன்னர் அவருக்கு அமர்ந்து கொள்ள உயர்ந்த ஒரு ஆசனம் கொடுத்திருந்தார். அந்த ஆசனத்திலே இவன் உட்கார்ந்து கொண்டான். அடியவராக வந்தவர் இறைவன் வடிவம் என்று கருதிய அரசன் அந்த அடியவனாய் நிறந்த முத்தநாதனுக்கு அடியிலே அமர்ந்து கொண்டார். அவருடைய காலடியிலே இவர் அமர்ந்து கொண்டார். பார்த்தவர், ஐயா, நாங்கள் என்ன தவம் செய்தோமோ என்று எங்கள் நாடும் மக்களும் நானும் எல்லாம் உயர்வு பெறும் விதமாக ஒரு அடியார் எங்கள் அரண்மனையை தேடி வந்திருக்கிறீர்கள். ஐயா, உங்களுக்கானவற்றையெல்லாம் அடியேன் செய்ய சித்தமாக இருக்கிறேன், என்ன ஆணை என்று கேட்டானாம். முத்தநாதன் சிரித்துக்கொண்டே, உன்னிடமிருந்து எதையும் பெறுவதற்கு நான் வரவில்லை, ஆனால் உனக்கு சில உபதேசங்களை செய்ய நான் வந்திருக்கிறேன். இதுவரையில் நீ கேட்டறியாத ஆகமங்கள் சிலது என்னிடம் உள்ளன.
சிவாகமங்கள் இறைவனுடைய திருவாக்காக வெளிப்பட்டன. இறைவனுடைய தன்மை என்ன, நாம் யார், அவரை சென்றடைவதற்கான வழி என்ன, அங்கே சென்று அடைய முடியாத நம்மை தடுத்து வைத்திருக்கக்கூடிய பாசங்கள் எவை எவை, அந்த அழுக்குகளிலிருந்து எப்படி நீங்குவது என்பன போன்றவற்றையும், ஆலயங்களில் இறைவனை வழிபடுவது, நம்முடைய இல்லத்திலே ஆன்மார்த்தமாக சிவலிங்கத்தை வைத்து வழிபடுவது, யோக பயிற்சி என்று இப்படி பல தலைப்புகளில் பேசப்பட்டிருப்பவைகள் தான் ஆகமங்கள். அது ஏதோ கோயில் வழிபாட்டிற்கானது மட்டும் இல்லை, இப்படி பல தலைப்புகளிலும் பேசப்பட்டிருக்கக்கூடிய சமய அறிவின் கருவூலங்களாக ஆகமங்கள் இருக்கின்றன. அதை எடுத்துச் சொல்லி அவன், இதுவரையில் நீ கேட்டறியாத ஒரு சைவாகமத்தை உனக்கு உபதேசமாக சொல்லப் போகிறேன் என்று சொன்னானாம். மகிழ்ந்த மெய்ப்பொருளார், ஆஹா, என்ன தவம் செய்தேன், இன்றைய தினம் இப்படி இறைவன் அருளாலே அடியேன் இன்று ஆகம உபதேசத்தை ஒரு சிவனடியாரிடமிருந்து பெரும்படியாய் அமைந்ததே என்று மனமகிழ்ந்து அவரை வணங்கி நின்றானாம். விழுந்து வணங்கிய மன்னனை பார்த்த அந்த நொடியிலே அந்த கட்டுக்கள், ஆகமச் சுவடிகள் என்று சொல்லி அவன் கொண்டு வந்திருந்தானே, அந்த கட்டுக்கு நடுவே ஒளித்து வைத்திருந்த குருவாளை உருவி எடுத்து மன்னருடைய முதுகிலே குத்தினான், புறமுதுகிலே குத்தினான். அங்கே அந்த நிலையில் அவர் எழுப்பிய ஓலத்தால் வாசலிலே சந்தேகத்தோடு நின்றிருந்த தத்தன் உள்ளே ஓடி வந்தான். வந்தவன் தான் சந்தேகப்பட்டது போலே முத்தநாதன் பொய்வேடமணிந்து கொண்டு இப்படி வந்து மன்னரை கொன்றுவிட்டான் என்பதை ஒரு நொடிப்பொழியில் உணர்ந்து கொண்டான். உடனடியாக முத்தநாதனை கொல்வதற்கு தன்னிடமிருந்த வாளை உயர்த்தினானாம். கீழே முதுகில் குத்துப்பட்டு கீழே விழுந்திருந்த மெய்ப்பொருளால் கத்தி ஓலமிட்டாராம். தத்தா, அவர் நந்தமர் என்றாராம். தத்தா, நில், மறந்தும் கூட அவர் பேரிலே உன்னுடைய கத்தியை எய்தி விடாதே, அவரை கொன்று விடாதே. அவர் அடியார், சிவனடியார். அவர் இட்டு வந்திருப்பது வேடமாக, பொய் வேடமாக இருந்தாலும் சிவச்சின்னங்கள் தரித்து வந்திருக்கிறார். அதனால் அவரை எதுவும் நீ செய்யக்கூடாது என்று ஆணையிட்டாராம். எனக்கு நீ இப்போது உடனடியாக ஒரு உதவி செய்ய வேண்டும். இங்கிருந்து அவர் எந்த ஆபத்தும் இல்லாமல் ஜாக்கிரதையாக அழைத்து கொண்டு போய் நம் ஊருக்கு வெளியே அவரை விட்டு வர வேண்டும் என்றாராம். அதுவரையில் என் உயிரை பிடித்துக் கொண்டு நான் இருக்கிறேன், உடனடியாக அவரை பத்திரமாக அழைத்து கொண்டு போ, யாராலும் அவருக்கு ஆபத்து வரக்கூடாது என்று கதறினாராம் மெய்ப்பொருளார். அவருடைய ஆணையை கேட்டு ஒன்றும் செய்ய முடியவில்லை மந்திரியால், என அரசனுடைய ஆணை. கொன்றவன் முத்தநாதன், அவன் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டியவன் என்றாலும் மன்னருடைய ஆணையை சிறமேற்கொண்டு தத்தன் அவரை பிடித்து கொண்டு போய் பத்திரமாக அழைத்து கொண்டு போய் அரண்மனையை கடந்து நாட்டை கடந்து வெளியே கொண்டு போய் பத்திரமாக அனுப்பி வைத்துவிட்டு மீண்டும் ஓடி வந்தாராம் மன்னரிடம். வந்து சேர்ந்தவர், முத்தநாதன் ஜாக்கிரதையாக அழைத்து கொண்டு சென்றோம், அவன் பத்திரமாக தன் நாட்டிற்குள் சென்று விட்டான் என்று சொன்ன பிறகு மெய்ப்பொருளார் அங்கே கண்களை மூடினாராம். அதுவரையில் அந்த நிலையிலேயே உயிரை பிடித்து கொண்டிருந்தார். அடியாராக வந்தது பொய்வேடம் என்றாலும் அவருக்கு ஒரு சிறு தீங்கும் நடக்கக்கூடாது என்ற எண்ணம். இதையெல்லாம் இன்று அப்படியே நாம் புராணங்களாக படிக்கும்போது இப்படி கூட யாராவது இருப்பார்களா என்று எண்ணத் தோன்றும். அப்படி செய்ய முடியாதவற்றை, நம் போன்ற சாமானியர்களால் செய்ய முடியாதவற்றையெல்லாம் செய்ததனால்தான் இவர்கள் எல்லோரும் அடியார்களுக்குள்ளே தலை சிறந்தவர்களாக வைத்து இறைவனால் கொண்டாடப்பட்டவர்கள். அந்த நிலையில் உண்மை பொருளை உணர்ந்தவராய் சிவச்சின்னங்களை மட்டுமே இறைவனாகவே வணங்கி, சிவச்சின்னங்கள் தரித்து வந்தவர்களை இறைவனாக வணங்கிய மெய்ப்பொருளாருடைய திருவடிகளை போற்றி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.